எனக்கு 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கட்டு நம்ம தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏனென்றா இன்றைக்கு எஸ்டிகே ராஜன் குரூப் வந்து ஆவோ என்று கத்துக்கிறார்கள். ஆனால் 10 வருடத்துக்கு முன்பதாக இதே போல எஸ்டிகே ராஜன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக இருந்து தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய காலம், யாரு டிஎஸ்எஃப் உடைய காலம் நடந்து கொண்டிருக்க. அவர்கள் வந்து பெர்னாண்டோ சத்யராஜாவுக்கும் ரூபன் மார்க் மாடரேட்டராக வருவதற்கு அவர் உதவி செய்தார். ஆகவே இன்றைக்கு அவருடைய ஆளுகைகள் இருக்கிறது. எதா இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க. முன்னாடி ரசலம்னு பிஷப் மாடரேட் வரும்பொழுது காரை டம்னு அடித்தார்கள். அது எந்த அணி என்று உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் செல்லையா பிஷப் வந்திருக்கும் போது காரை வழிமறித்து வம்பு பண்ணி அவரை நடுரோட்டில் இறக்கி விட்டார்கள். அது எந்த அணி என்று உங்களுக்கு தெரியும். ஆக இப்போ என்ன பண்றாங்க, வரப்பிரசாத் அவர் வந்திருக்கிறாரு மாடரேட்டர் கமிஷனரியாக. அவரை என்ன செய்யறாங்க, வழிமறித்து தர்ணா பண்ணி இது பண்றாங்க. இதுல காரை மறித்து தரையில உட்கார்ந்து என்னை ஏற்றி கொண்டு போருங்கள் என்று ஆட்டம் ஆடுகிறார்கள். இவர்கள் ஏற்கனவே அந்த அணியிலும் இருந்தார்கள், இந்த அணியிலும் இருந்தார்கள், அந்த அணியிலும் இருந்தார்கள், இந்த அணியிலும் இருந்தார்கள். இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நமக்கு என்னன்னா ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அதாவது இந்த டிஎஸ்எஃப் எஸ்டிகே 2 அணியும் இல்லாமல் இந்த என்ன செய்யலாம், சண்டைக்காரங்க, ஒவ்வொன்று கெட்ட வார்த்தை பேசுறவங்க, அடிதடி, எப்போ பார்த்தாலும் காவல்துறையை கைக்குள்ள வச்சுக்கிட்டு போலீஸ் உள்ள வந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் இப்படியா முழுக்க போலீஸ் கூட வந்து இறக்கி செய்ய முடியும்? இப்படி ஒரு அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க மேலே எஃப்ஐஆர் போட, இவங்க மேலே எஃப்ஐஆர் போட, தொடர்ந்து இந்த பிரச்சனை. இவைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதற்கு ஒரு 100 பேருக்கு மேலே குருவானவர்கள் என்னோடு கூட அணியில் வந்து விட்டீர்கள். இன்னும் 148 பேர் வாங்க. அதாவது டிஎஸ்எஃப் எஸ்டிகே 2 பக்கம் இல்லாமல் ஒரு ஆன்மீக அணி, ஒரு கிளர்ச்சி அணியாக இது உருவாக்கப்படுகிறது. இதற்கு தலைவர் பிதாவாகிய தேவன் கர்த்தர் தான். ஆகவே நம்ம நல்லதொரு நிர்வாகத்தை கொண்டு வருவோம். எந்த வகையிலையும் அதில் ஊழல்லாம் நடக்காது, அராஜகம் நடக்காது, பழிவாங்குதல் நடக்காது. ஏற்கனவே 79 டிசி அன்னபோசா வந்திருக்கீங்க, கடவுளுக்கு தோத்துறோம். இப்போ அதுக்கு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அது ஏதோ 79 டிசி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரலாக சொல்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்த மாதிரி தெரியல. ஆகையினால இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அதை தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. எங்கே போனாலும் நடக்காதுங்க. அதாவது நல்லா ஜெபிங்க தாய்மார்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாரும் ஜெபிங்க. நல்ல பேட்ரிக் சர்ச்செல்லாம் போனேன். இளைஞர்கள் ராத்திரி 9 மணிக்கு வந்து ஜெபிக்கிறீங்க. இதே போல் ஒவ்வொரு பாஸ்டேட்லேயும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு போர்க்களம் கர்த்தர் உண்டாக்குகிறார். அதாவது 2 பேரையும் நீங்கள் தராசில் வச்சா ஒரே பேலன்ஸாக இருப்பாங்க. எஸ்டிகே டிஎஸ்எஃப் இதில் கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கமே இருக்காது. 2 பேரும் ஒரே டைப் தான். அவங்களுக்கு வேண்டியது பதவி, படம், அதிகாரங்கள் மற்றும் மற்ற விளையாட்டுகள், இவைகள் எல்லாம் அவங்களுக்கு வேணும். இதற்காக தான் அவங்க உள்ளே வராங்க. ஆனால் நமக்கு என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். லே செக்ரட்டரியாக நான் யாரை போட்டால்